அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எதிரியை யார் என்று தெரிந்துவிட்டால் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். செலவு எப்படி வரும் என்பதை அறிந்து கொண்டால் வரவை சேமித்து கொள்ள முடியும். துரோகிகள் யாரென்று புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும். அதற்கு கிரகங்களுடைய ஆளும் ரகசியத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள். அப்படிப்பட்ட ஆளும் ரகசியம், அதுவும் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி என்றாலே ராசிநாதன் குரு பகவான். அதில் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் புதன். இந்த புதன் மீனத்திற்கு 4ஆம் வீடான மிதனத்திற்கும் 7ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது. புதனை பொறுத்தவரை படிப்பு, வித்தை, புத்தி இதற்கெல்லாம் காரக கிரகம். தொலைநோக்கு பார்வை, மற்ற மனிதர்களை மிக எளிதாக கணக்கு போட்டு எடை போடக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். இதிலேயுமே ஒரு கணக்கு வழக்கு, எதிர்கால சிந்தனை, எதிர்கால திட்டங்களை வகுத்து கொடுப்பீர்கள். ஸோ அப்படியே அவ்வளவு தூரம் நீங்கள் தெளிவான முறையில் இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுவதற்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கும் பின்னடைவுக்கும் இந்த விஷயங்கள் காரணமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதில் புதன் பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு என்றாலே அது மீனம்தான். நீசம் என்றால் பலம் இழப்பது. ஸோ ஃபஸ்ட்டு தொழில் விஷயம். மீன ராசியில் பிறந்தவங்க, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் போய் பண்ணுறது, தனித்துவமாக தொழிலை பண்ணுறது, தொழில் விஷயம் அப்படின்றதில் பெரிய முதலீடு ஆரம்பத்தில் கௌரவத்திற்காக செய்து விடாதீர்கள். தொழில் விஷயத்தில் எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். 2வது, கார் வண்டி வாகனம் வாங்குகின்ற பொழுது, விற்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. 3வது, படிப்புச் சான்றிதழ் அல்லது பத்திரங்கள் இதெல்லாம் சைன் போடுறது பொழுது, எழுதி கொடுக்கும் பொழுது, எழுதி வாங்குறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள். அதே போல் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்களையும், நேர விரயங்களையும், பண விரயங்களையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஸோ அதுலேயும் கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, மேலே பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பின்னடைவும் தோல்வியும் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாவது இயல்பு. ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஒரு நெகட்டிவாக நடந்தாலும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். எந்த விஷயத்தில் தொட்டது உங்களுக்கு தொடங்கும் காரிய ஜெயம் ஏற்படும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, முதல்ல திருமண வாழ்க்கை. நிச்சயமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை தான் ஒரு தெளிவை கொடுக்கும். திருமண வாழ்க்கைக்கு பின்பு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. திருமண வாழ்க்கைக்கு பின்பாக தான் வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வாழ்க்கை சரியாக அமையாத மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கூட சொந்த வீடு மற்றும் வண்டி வாகனம், படிப்பு இதெல்லாம் நிச்சயமாக திருமண வாழ்க்கை அமைந்ததுக்கப்புறம் தான் அமையும். ஸோ அதற்கும் முக்கியமாக புதன் என்கிற ஒரு கிரகத்தை நீங்கள் சரியாக வழிபாடு பண்ணணும். திருவெண்காடு சென்று புதனை வணங்க வேண்டும். மேலும் புதனுக்குரிய உலோகமான பித்தளையை உடம்பு ரீதியாக அணிஞ்சிக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கும், எதிர்பாராத விரைய செலவுகளை குறைக்கிறதுக்கும், உங்களை ஏவல், பில்லி, சூனியம் போன்ற விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பித்தளைன்ற ஒரு உலோகத்தை மோதிரமாகவோ காப்பாகவோ அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் புதன்கிழமை அன்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது அந்த காரியம் உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். மேலும் புதனுடைய நட்சத்திரங்களான ரேவதி, ஆயில்யம் மற்றும் கேட்டை இந்த நட்சத்திர நாட்களில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்யுங்க. தெய்வத்திடம் வேண்டுகிற பிரார்த்தனை அன்று உங்களுக்கு நிறைவேறும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.